நாம் தினமும் பயன்படுத்தும் இன்டர்நெட், யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள் இந்த அனைத்தும் சேட்டலைட் மூலம்தான் வேலை செய்கிறது என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் அது தவறு. உலக இணையத்தின் 95% கடலின் அடியில் இருக்கும் கேபிள்கள் மூலமே இயங்குகிறது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான கேபிள்கள் கடலின் அடியில் அமைதியாக படுத்திருக்கின்றன. இந்த கேபிள்கள் இல்லை என்றால் நாம் இன்று பயன்படுத்தும் டிஜிட்டல் உலகமே இயங்காது. வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அண்டர்சி இன்டர்நெட் கேபிள் என்றால் என்ன? அது கடலின் அடியில் போடப்பட்டுள்ள ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள். இந்த கேபிள்கள் உலகத்தின் பல கண்டங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றன. உதாரணமாக ஏசியா, யூரோப், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இந்த எல்லா கண்டங்களும் இந்த கேபிள்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் அது சேட்டலைட் வழியாக போகவில்லை. அது டேட்டா சென்டரில் இருந்து அண்டர்சி கேபிள் வழியாக மற்ற நாட்டின் சர்வருக்கு சென்று சேர்கிறது. இதையே இன்டர்நெட் பேக்போன் என்று நாம் சொல்கிறோம். இந்த கேபிள்கள் எப்படி வேலை செய்கின்றன? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்பது சாதாரண கேபிள் அல்ல. இது லைட் சிக்னல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. நாம் அனுப்பும் டேட்டா முதலில் டிஜிட்டல் சிக்னலாக இருக்கும். பிறகு அது லைட் பல்சஸாக மாற்றப்படுகிறது. அந்த லைட் இந்த கேபிள்களின் உள்ளே மிக வேகமாக பயணம் செய்கிறது. இந்த வேகம் லைட் ஸ்பீடுக்கு அருகில் இருக்கும். அதனால்தான் வீடியோ கால், லைவ் ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங் இவை எல்லாம் இன்ஸ்டன்ட் போல நமக்கு தெரிகிறது. பலரும் இன்னமும் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். இன்டர்நெட் என்பது சேட்டலைட் மூலம்தான் வேலை செய்கிறது என்று. ஆனால் சேட்டலைட் கனெக்ஷன் மெதுவாக இருக்கும், லேட்டன்சி அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். அதனால் சேட்டலைட் கனெக்ஷன் பொதுவாக தொலைதூர பகுதிகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அல்லது பேக்கப் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உலக இணையத்தின் பெரும்பாலான டிராபிக் கடலின் அடியில் இருக்கும் அண்டர்சி கேபிள்ஸ் மூலமே செல்கிறது. இப்போது உலகம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட அண்டர்சி கேபிள்ஸ் இருக்கின்றன. இந்த கேபிள்களின் மொத்த நீளம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர். இந்த கேபிள்கள் கடலின் அடியில் சில இடங்களில் புதைக்கப்பட்டு இருக்கும், சில இடங்களில் வெளியில் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இன்விசிபிள் நெட்வொர்க்கை உருவாக்குகிறது. நாம் அதை பார்க்க முடியாது, ஆனால் அது இல்லாமல் நம்மால் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. இது மிகவும் பாதுகாப்பான அமைப்பு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் வல்லுநர்கள் இந்த அண்டர்சி டேட்டா கேபிளை மிகவும் ஃப்ரெஜைல் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் மீன்பிடிக்கும் வலைகள் இந்த கேபிள்களை கிழிக்கலாம். கப்பல்களின் ஆங்கர் கீழே விழும்போது கேபிள்கள் கட்டாகலாம். அதேபோல் எர்த்குவேக் அல்லது கடலுக்குள் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் இந்த கேபிள்கள் பாதிக்கப்படும். அதனால் இந்த நெட்வொர்க் மிகவும் முக்கியமானதுடன் மிகவும் பாதிக்கக்கூடியதும் ஆகும். ஒரு கேபிள் டேமேஜ் ஆனால் என்ன ஆகும்? முதலில் இன்டர்நெட் ஸ்பீட் குறையும். பிறகு சில வெப்சைட்ஸ் லோட் ஆகாது. சில நேரங்களில் ஒரு முழு நாட்டின் கனெக்ஷன் கூட பாதிக்கப்படும். ஒரு சிறிய டேமேஜ் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் உலகம் முழுவதும் உள்ள டேட்டா ஃப்ளோ இந்த நெட்வொர்க்கை தான் நம்புகிறது. இங்கே ஒரு முக்கியமான பாதுகாப்பு விஷயம் இருக்கிறது. இந்த அண்டர்சி கேபிள்ஸ் வெறும் இன்டர்நெட் வசதிக்காக மட்டுமே இல்லை, நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக அரசு தொடர்புகள், வங்கி பரிமாற்றங்கள், இராணுவ தகவல்கள் இவை எல்லாமே இந்த கேபிள்கள் மூலமாகவே பரிமாறப்படுகின்றன. ஒரு நாட்டின் எதிரி இந்த கேபிள்களை டார்கெட் செய்தால் அந்த நாட்டின் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பாதிக்கப்படும். அதனால்தான் பல நாடுகள் இந்த கேபிள்கள் இருக்கும் பகுதிகளை கடற்படை மூலம் கண்காணிக்கின்றன. வெளியில் தெரியாத ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இந்த கேபிள்கள் செயல்படுகின்றன. இந்த அண்டர்சி கேபிள்ஸ் ரேண்டமாக கடலில் போடப்படவில்லை. அவை ஸ்ட்ராட்டஜிக்காக முக்கிய கடல் பாதைகள் வழியாக செல்கின்றன. குறுகிய இடங்கள் மற்றும் முக்கிய வழிகள், கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் பகுதிகள், அப்படிப்பட்ட இடங்களில்தான் இந்த கேபிள்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த இடத்தை நாம் பொதுவாக எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான பாதை என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதே கடலின் அடியில் முக்கியமான இன்டர்நெட் கேபிள்ஸ் கூட செல்கின்றன. இந்த கேபிள்கள் மிடில் ஈஸ்டை, இந்தியாவை, ஐரோப்பாவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றன. நாம் இதை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமெனில், மேலே கப்பல்கள் வழியாக கச்சா எண்ணெய் செல்கிறது, கீழே அண்டர்சி வழியாக இன்டர்நெட் கேபிள் செல்கிறது. இதுதான் இந்த பகுதியின் முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த பகுதி அரசியல் ரீதியாக மிகவும் சென்சிட்டிவான இடமாக பார்க்கப்படுகிறது. இங்கு கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டால் எண்ணெய் சப்ளை மட்டுமல்ல, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கூட பாதிக்கப்படும். இது கடலுக்கு அடியில் இருக்கும் ஒரு மறைமுக ஆபத்தான இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மிகவும் முக்கியமானது. இந்த கேபிள்ஸ் இன்னொரு காரணத்திற்காகவும் மிகவும் முக்கியம். அதுதான் டேட்டா செக்யூரிட்டி. இந்த கேபிள்ஸ் மூலம் செல்லும் டேட்டா மானிட்டர் செய்யப்படலாம். சில நாடுகள் இந்த சிக்னல்ஸை டேப் செய்ய முயற்சி செய்யும். இது பொதுவாக பேசப்படாத ஒரு விஷயம், ஆனால் உலக அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போது பெரிய டெக்னாலஜி நிறுவனங்கள் கூட இந்த துறையில் முதலீடு செய்கின்றன. உதாரணமாக கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இவர்கள் தங்களுக்காக தனியாக கேபிள்ஸ் அமைக்கின்றனர். ஏனென்றால் வேகமான கனெக்டிவிட்டி, மேலும் பாதுகாப்பான டேட்டா கண்ட்ரோல், உலகளாவிய ரீச் இவை எல்லாம் இவர்களுக்கு தேவையானவை. இந்தியாவுக்கு இந்த அண்டர்சி கேபிள்ஸ் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் ஒரு பெரிய ஐடி ஹப்பாக இருக்கிறோம். நமது இந்திய பொருளாதாரம் இன்டர்நெட் மீது மிகவும் சார்ந்துள்ளது.
இந்த டேட்டா கேபிள்ஸ் பாதிக்கப்பட்டால் இந்திய ஐடி சர்வீசுகள் பாதிக்கும், தொழில் வளர்ச்சிகள் குறையும், கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் வரும். அதனால் இந்தியா பல கேபிள்ஸ் மூலம் உலகத்துடன் கனெக்ட் ஆகி இருக்கிறது. எதிர்காலத்தில் பல டேட்டா கேபிள்ஸ் அமைக்கப்படும், இன்டர்நெட் வேகம் அதிகரிக்கும், லேட்டன்சி குறையும். ஆனால் சவால்கள் தொடரும். பாதுகாப்பு பிரச்சனைகள், டேமேஜ் ரிஸ்க் மற்றும் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இவை எல்லாம் இந்த துறையை தொடர்ந்து பாதிக்கும். நாம் தினமும் பயன்படுத்தும் இன்டர்நெட் வானில் இல்லை, அது கடலின் அடியில் அமைதியாக இருக்கும் கேபிள்கள் மீதுதான் நம்பி இருக்கிறது. ஒரு சிறிய டேமேஜ் கூட முழு உலகத்தையும் பாதிக்க முடியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் போன்ற இடங்களில் மேலே கப்பல்கள் மூலமாக எண்ணெய் போகிறது என்றாலும் கீழே அண்டர்சீ வழியாக டேட்டா கேபிள்ஸ் போகிறது. இந்த மறைந்த நெட்வொர்க் தான் நம் டிஜிட்டல் வாழ்க்கையின் அடிப்படை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற காணொளியை காண்பதற்கு ஆர்என் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.